உயிருக்கு அடியாருங்கிற மாதிரி. அவருக்காக நிறைய தொண்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எண்ணங்கள் இருக்கு. கோவிலுக்கு தினமும் போயிடுவேன். இப்படி 3 பட்டை பெருசாக போட்டுப்பேன். அது எங்கள் சித்தப்பா பசங்க அந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தாங்களாம். சித்தப்பா இறந்துட்டாரு, அதனால போடாது போடாதுன்னு எங்கள் சித்தி அதை சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி அவங்களுக்கு முன்னாடியே அதை செய்யக்கூடாதுன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ கோவிலுக்கு போகும்போது தான் அங்கே ஐயா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கணுன்ட்டு இருக்கேன். இது மாதிரி போடலாமா, பட்டை இட்டுக்கலாமா அப்படின்ட்டு. தம்பிங்களுக்குமே குளிச்சு நான் சொன்னேன் அப்பயும், இந்த இதை தாண்டி இந்த பாட் இருக்குல்ல, இந்த பாட்டை தாண்டி கீழே தான் இறங்கக்கூடாது, தாய் தகப்பனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. போடுங்க ருத்ராட்சம் சின்னதா. கண்டிப்பா நான் போடுவேன். போட்டிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போதான் கொடுத்துருக்கேன், எங்கள் மாமா ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன். தம்பிங்களுக்கும் போட்டுட்டு எல்லாத்துக்குமே குப்பி போட கொடுத்துருக்கேன். அது என்னன்னா, இவர் வந்து பெரிய தம்பிக்கு சின்ன தம்பிக்கு எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாருமே பட்டாயிட்டுப்போம் அவரை நினச்சி. இல்லை ஸ்படிகம் மாலை போடுங்க. ஸ்படிகம் போடலாண்ணா, படிகம் இப்போதைக்கு வேணும்ன்ட்டு ருத்ராக்கம் தான் போடலான்ட்டு இருக்கேன். அதுவுமே குழந்தைங்களுக்கு வந்து 5 முகம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ஈசா இதில் நடந்ததுல அதில் சொன்னாங்கன்னா, அக்கா சொன்னாங்க ஒருத்தவங்க. நான் அதையும் நேற்று கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன். யார் சொன்னது, நீ என்கிட்ட அழைச்சிட்டு வா, நான் சொல்கிறேன். எல்லா ருத்ராட்சமும் எல்லாரும் போடலாம், கிடையாது. மாதிரி தாராளமா போடலாமா, எல்லாரும் ருத்ராக்கம் போடலாமா, அவ்வளோ நல்லதா அது. அதனால எந்த ஒரு தடங்களும் கிடையாதான், எந்த ஒரு விளக்கும் கிடையாதான் இந்த கண்ட ருத்ராட்சம் அணியறதுக்கு. அதனால எல்லாருமே போடலாமா, நீங்களும் போடுங்க. தாசிங்கமத்துக்காண்டி என்ன, பெற்றோரை நினைவில் சுமந்து, கணவனை இதயத்தில் சுமந்து, குழந்தைகளை கருவில் சுமந்து, குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து, எதை அனைத்தும் சுமை என சுமந்து சிரித்து கொண்டு செல்பவர்களே பெண். அருமை அருமை, உண்மைதானா? அதே மாதிரிதான் ஆண்களும். ஒரு சில பெண்களால ஒரு சில ஆண்கள் கெட்டுப்படுறாங்க, ஒரு சில ஆண்களால ஒரு சில பெண்கள் கெட்டுப்படுறாங்க, அவ்வளோதானே தவிர நீங்க சொன்ன அனைத்து வார்த்தைகளும் 100% உண்மையான வார்த்தை தான். நமக்கு என்ன முகம் கிடைக்குதோ அதான் போட முடியும். ஆமாண்ணா, நான் இப்போ அப்பா இருக்காங்க, கோவிலில் ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த ஐயா அப்பான்னு தான் சொல்லுவேன் நான் எல்லாரையுமே. அவங்க அந்த பாட்டு கேட்டப்போ எனக்கு 3 ருத்ராக்கம்னு சொன்னேன். அந்த ருத்ராட்சம் வந்து 3 இது கிடைச்சிச்சு. அந்த 3 ருத்ராக்கமும் 2 வந்து 4 முகம் கொண்டது, 1 5 முகம் கொண்டது. அதுக்கு முன்னாடி எனக்கு தோன்றாத்திலே 2 கிடைச்சது, அதையும் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு இது சவுண்ட் கட்டாகி கட்டாகி வருது. இப்போ கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம்னா கட் ஆகுது. ஒரு மைக் வாங்குறேன், மைக் வாங்க. அது என்னடனா போட்டேன், கூடிய விரைவில் இந்த மாதமே போட்டு விடுகிறேன். ஏதோ ஊமை படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியா? கொஞ்ச நேரம் இந்த தங்கச்சி ஊமையா பார்க்க மாட்டேங்குது. ஊமைதான். பார்த்தீங்களா, டயர்டாக இருந்தால் தானே அதிகமாக கொட்டாவி வருது. நான் இதை வந்து உணர்ந்துட்டேன், நிறைய டைம் உணர்ந்துட்டேன். சம்மர் வந்துடுச்சு, சம்மர் நம்மளால தாங்கவே முடியாதாட்டுக்கு இந்த ட்ரிப்பு. ரொம்ப ஹெவியாக இருக்கும் போல். இன்றைக்கி தான் வெளியில் போனோன்னா செம்ம வெயில், தாங்க முடியாத வெயில், மண்டையை பிளக்கிற அளவுக்கு வெயில். செல்ஃபோன் கூட சதி பண்ணுது.